ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ், ஸ்லோவேனியா நாட்டில் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டியில் யூரோப் கண்ட்ரியில் வாழக்கூடிய மக்களுக்கும் சரி, அங்கே கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சரி, ஒரு மிக மிக முக்கியமான டிப்ளமேட்டிக் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. த 20th பிளேட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவெண்ட். இதுக்கு யூரோப் கண்ட்ரிலேருந்து கிட்டத்தட்ட 50 நாடுகள், அது மட்டும் இல்லாமல் 2000 நபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்ல இந்த யூரோப் கண்ட்ரில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான சில முக்கியமான விஷயங்கள் பேசி, அது தவறுதலா இருந்தால் அதுக்கான முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜை வந்து உலக மக்கள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஈவெண்ட்ல நான் பார்த்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம்னு நினைச்ச சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டா, இந்த ஈவெண்ட் எங்க நடக்குதோ, அதாவது ஸ்லோவேனியா அப்படின்ற நாட்டில் நடக்குது. அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் ஆகிய பிரசிடென்ட் நட்டாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேட் லேடி இந்த ஸ்டேஜ்ல ஏறி ஒட்டுமொத்த யூரோப்பாக்கும் அவங்க கொடுத்த மெசேஜ் இருக்கு இல்லையா, வேற லெவல் ஸ்பீச் இருந்துச்சு. எப்படின்னு கேட்டா, அவங்க உண்மையை உணர்ந்து அந்த உண்மையை தவறுதலா இருந்தாலும் தவறு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வரலாறு ரீதியா, சும்மா ஒரு விஷயம் 2 விஷயத்துல இல்ல, வரலாறு ரீதியாவே நாங்க தவறுதலான பாதையில் இருக்கிறோம் சொல்லி அவங்க இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, இந்த காசாவில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சார்ந்து பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு அவங்க பேசுறத பார்க்கும்போது, யூரோப் கண்ட்ரில் இருக்கக்கூடிய இந்த கரப்டட் பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது சல்லிக்காக மட்டும் எது வேணும்னாலும் செய்வாங்க, எந்த ஒரு நியாய தர்மமும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகள் யூரோப் கண்ட்ரில மட்டும் இல்ல, உலக அளவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்லோவேனியா நாட்டின் பிரசிடென்ட் ஆகிய நட்டாஷா அவங்களோட பொறுத்துல இருந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு, கரப்டட் அரசியல்வாதிகளுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய இடியா நான் 100க்கு 100 நம்புறேன். அது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் லீடரா, மக்கள் பிரதிநிதியா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசும்போது ஏதோ வந்து கொலையை பார்த்துக்கிட்டு பேசி அந்த ஸ்டேஜை வந்து அகோரப்படுத்துற மாதிரி இல்லாம, அவங்க என்ன பேசணும் அப்படின்ற விஷனை வந்து அவங்க கிரியேட் பண்ணி அதை மனசுல வச்சு வாயால் வெளிப்படுத்தின விதமே தனி அழகா இருந்துச்சு. அதுலயும் இன்னும் சில குறிப்பா முக்கியமான விஷயங்கள் அவங்க பேசும்போது, தேவையில்லாத ஒரு பார்வை, தேவையில்லாத ஒரு சிரிப்பு, ஒரு முணக்கம், இதெல்லாம் எதுவுமே இல்லை. எதை சொல்ல வந்தாங்களோ அதை ஸ்டடியா அப்படியே கம்பீரமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்லோவேனியா நாட்டின் பிரசிடென்ட் ஆகிய நட்டாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 1968 இவங்க பிறந்திருக்கிறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லோவேனியா நாட்டுக்கு பக்கத்துல ஆஸ்திரியா நாட்டுல வியானா அப்படின்ற சிட்டில பல்கலைக்கழகத்துல லோ படிச்சு நீதித்துறையில ஒரு PhD டிகிரி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது இந்த ஸ்பீச் கொடுக்கும் போது வந்திக்கக்கூடிய இந்த சிறந்த விருந்தினர்களை வந்து கௌரவமான முறையில இவங்க வரவேற்றுட்டு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அடியா இருக்கு அவங்களோட தவறுதலை வந்து அவங்க உணர்ந்துக்கிறதுக்கு. என்னன்னு கேட்டா, இந்த யூரோப்பிய கண்டம், ஒட்டுமொத்த கண்டமே அதோடைய மகிமையை வந்து இப்ப இழந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அதோடைய அரசியல் வளர்ச்சிக்கான நாட்கள் முடிந்துவிட்டன. ஐரோப்பா இனி அரசியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இல்லை. இருப்பினும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எங்களோட அரசியல் ரீதியான உறவுகளை வந்து பேண்டதுக்கு விரும்புறாங்க. சர்வதேச உறவுகளில் ஐரோப்பியா ஒரு முக்கியமான நட்பு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகில் பல மக்கள்கள் வந்து, பல நாடுகள் வந்து நினைக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா நான் பாக்குறேன். இருப்பினும் பலவீனமான அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், அவர்களுக்கு உலக மக்கள் அதை வழங்கும் பொழுது நாம் நேர்மாறான ஆபத்தை எதிர்கொள்கிறோம். சில அரசியல்வாதிகளுடைய கருத்து இருதரப்புக்கு மத்தியில் உலக விஷயங்களோட ஒத்து நோக்கும் போது ஏற்றத்துக்கு மாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லி உலக மக்கள் நம்புறாங்க. அந்த பலவீனமான அரசியல்வாதிகள் யூரோப்பியன் யூனியன் உடைய வேல்யூஸ், மதிப்புகள் எதில் தங்கியிருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த மதிப்புகள் தான் நம்மை மனிதர்களாக மாற்றும் என்பதை குறித்து நாம் விவாதிப்பது முன் எப்போதையும் விட இப்பொழுது மிக முக்கியமானது. இதை சொல்ல எனக்கு பயமாக இருக்கிறது, ஆனாலும் சொல்லத்தான் வேண்டும். 25 வருடங்களுக்கு முன்பு யூரோப்பியன் யூனியன் வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மை என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்று இந்த ஸ்லோகன், இந்த யதார்த்தத்தை அடைவதற்கு நாம் அருகில் கூட இல்லை என்று நான் அஞ்சுகிறேன். ஒற்றுமையை நோக்கி செல்வதற்கு பதிலாக பிரிவினையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய வல்லரசுகளுக்கு எதிராக நாம் ஒத்துழைக்க போறோமா அல்லது எதிராக போராட போறோமா? இல்லை என்று நம்புகிறேன். சர்வதேச அரங்கில் ஐரோப்பா ஒரு மரியாதைக்குரிய நண்பராக மாறும் என நான் நம்புகிறேன். ஐரோப்பாவை பாதிக்கும் எந்த ஒரு முடிவும் ஐரோப்பா இல்லாமல் எடுக்கப்படாது என நான் நம்புகிறேன். தொழிற்சங்கம் மற்றும் அதில் அனைத்து குடிமக்களின் வெற்றிக்காகவும் நாம் நமது வேறுபாடுகளையும் சுயநலங்களையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே ஐரோப்பிய ஒரு வரவேற்கத்தக்க நாடாக மாறும். அனைவரும் புரிந்து கொண்டு ஆதரிக்கும் பொருளாதாரம் மற்றும் அரசியல் திட்டங்கள் ஐரோப்பியராகிய நாம் நம்பினால் மட்டுமே இது சாத்தியமாகும். இத்தகைய ஐரோப்பாவில் வாழ்க்கை திட்டமாக ஜனநாயகத்தை, டெமோக்ரஸியை ஒரு கேள்வியாக நாம் கேட்க மாட்டோம். குழந்தைகள், முதியவர்கள், பாதிக்கப்பட்டவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். யூரோப்பியர்களாகிய எங்களது உரிமைக்காக எப்படி போராட வேண்டும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம்.
வேற்றுமையில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை விட மனித உரிமைகள் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகினும் அது இங்கு இல்லை. பனிப்போர் முடிந்து 35 வருடங்களுக்கு பிறகும் மனித உரிமைகள் குறித்து சந்தேகங்கள் பரவி வருகிறது. வேறுபட்ட அல்லது வித்தியாசமாக நினைப்பவர்களிடம் இனவெறி மற்றும் சகிப்புத்தன்மை மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. பெண்களின் உரிமைகள் மறுக்கப்படுவது, சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுவது, புலம்பெயர்ந்தவர்களை பலிகேடாவாக ஆக்குவது, இனப்படுகொலை, தனிமைப்படுத்தப்பட்ட கொள்கைகளின் ஆதரவு ஆகியவை இதில் அடங்கும். 2ஆம் உலகப் போர் முடிந்து 80 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருப்பினும் ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடைவதற்கு மனித உரிமைகள் மற்றும் கண்ணியம் எவ்வளவு முக்கியம் என்பதை மறந்துவிட்டோமோ என்று நினைக்கிறேன். 1995 நடந்த செரப்ரெனிகா இனப்படுகொலையை கண்டித்து அதன் குற்றவாளிகளை நீதிக்கு முன்னால் கொண்டு வந்தன. ஆனால் 30 ஆண்டுகள் கழித்து சில அரசியல்வாதிகள் காசா பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் நடத்தப்படும் இனப்படுகொலை கொள்கைக்கு ஆதரிப்பதை ஏன் பொறுத்துக் கொள்கிறார்கள்? 2023 அக்டோபர் மாதம் ஹமாஸின் செயலை சர்வதேச சமூகம் பயங்கரமாக கண்டித்தது. ஆனால் காசாவின் மக்களுக்கு இந்த மாதிரி ஒருமித்த கருத்து இல்லாதது எப்படி? காசாவில் மக்கள் பலமுறை இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்கள் வீடுகள் முற்றிலும் உடைக்கப்பட்டுள்ளன. இதை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் மற்றும் அரசியல்வாதிகள் பொறுத்துக் கொள்வது எப்படி? 190% வீடுகள் சேதமடைந்துள்ளன. தண்ணீர், எரிபொருள், மருந்து, தங்குமிடம் ஆகியவற்றின் பற்றாக்குறையை எவ்வாறு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? உலகெங்கிலும் உள்ள அட்டூழியங்கள் குறித்து நமது அணுகுமுறை அடையாளமாக காசா மாறிவிட்டன. நடக்கக்கூடிய மனித உரிமை மீறுதல்களை நாம் தீர்க்காவிட்டால் வேறெங்கிலும் இதுபோல் நடக்கும் போது நாம் எப்படி தட்டி கேட்பது? அதுக்கு என்ன உரிமை நமக்கு இருக்கிறது? மனித உரிமைகளை உலகெங்கிலும் உள்ளவர்கள் ஆதரிக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் அதை ஆதரிக்கிறோமா? நாம் அதை நடைமுறைப்படுத்துகிறோமா? அல்லது அரசியல் சொற்பொழிவுகளுக்காக அதன் ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்காக ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறோமா? காசாவில் இஸ்ரேலின் முடிவை குறித்து ஐரோப்பாவின் இறுதி முடிவு, ஐரோப்பாவின் எதிர்காலத்தை அரசியல்வாதிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதே உலகத்திற்கு காட்டப்படும். பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் எப்போதும் எதிர்ப்பை சந்திக்கின்றன. சிந்தன சுதந்திரம் மற்றும் விமர்சன சிந்தனையை தடுப்போர் எப்போதும் வரலாற்றின் குப்பை கூடையில் முடிவடைகிறார்களே. தலைவர்களாகிய நாம் எதிர்காலத்தை வடிவமைக்கிறோம். ஜனநாயகம், செழிப்பு மற்றும் அமைதியை நோக்கி பாதை, அல்லது அச்சம், நெருக்கடி மற்றும் போருக்கு ஒரு சூழல். வரலாற்றின் எந்த பக்கம் நான் நிற்கப் போகிறோம் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் இது. ஸ்லோவேனியர்களாகிய நாங்கள் நீதியை நம்புகிறோம். எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் மனித குலத்தின் பக்கம் உறுதியாகவும் பெருமையுடன் நிற்கிறோம்.